chapter 2 பார்க்கிறோம். Exercise 2.2 question number 2. Question: find the complex number, given the complex number z is equal to 2 plus 3i represent the complex number in organ diagram. Given the complex number z is equal to 2 plus 3i represent the complex number in organ diagram. So division number 1 given and division number 2 also given. So the question ரொம்ப ஈஸியானது தான். So organ diagram represent பண்றது easy way. So interesting also. So எப்படி நம்ம சொல்லி தரேன் கவனிங்க. First question ல கொடுத்திருக்கிற complex number. So given that the z is equal to 2 plus 3i. So ஒரு complex number கொடுத்திருக்காங்க, அது z is equal to 2 plus 3i. So like 2 divisions இருக்கு. So division number 1 z iz plus iz. இத represent in organ plane கூட கேட்கலாம், organ diagram anyway. So question organ plane or organ diagram both are same. Solution. So உங்களுடைய z வந்து 2 plus 3i. First thing z, iz, z plus iz. மூணுமே நம்ம வந்து அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா the number is of the form real part plus I into imaginary part. அதாவது real part plus I into imaginary part. இந்த ஃபார்மேட்டை நம்ம எழுதியிருந்தோம்னா இந்த நம்பருக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நம்பர் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும், ரியல் பார்ட் பிளஸ் ஐ இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த 3 நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஆஃப்டர் தட் இந்த நம்பர்ஸை நம்ம ஆர்கன் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இசட், ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இசட் 2 plus 3i. இங்க டைரக்டாவே ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. திஸ் இஸ் ரியல் பார்ட், திஸ் இஸ் இமேஜினரி பார்ட். ஸோ இங்க இதை வந்து பாயிண்ட் ஃபார்மேட்ல அதுக்கு நியர்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 2, 3 ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். யூஸ்வலா ஒரு 2 டைமென்ஷன்ல மார்க் பண்ண போறோம்னா எக்ஸ், ஒய் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுல ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஸோ ஐ எழுதும் பொழுது பிளஸ் ஐயா இருக்கிறதா பாத்துக்கோங்க, அது கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட். நோ ஐசெட் ஐ இன்டு I into z is 2 plus 3i. Just multiplying inside the bracket. So bracket குள்ள multiply பண்றோம். 2 into I, it is 2i plus 3i square. We know that I square value is equal to -1. So இந்த I squareல நம்ம -1 substitute பண்ணலாம். This equal to 2i. இந்த -1 substitute பண்ணா 3 into -1 -3. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ரியல் பார்ட் பிளஸ் ஐ இமேஜினரி பார்ட். உங்களுடைய டேர்ம்ஸ் வந்து இந்த ப்ராப்பர் ஆர்டர்ல இல்லாம இருந்ததுன்னா அரேஞ்ச் தெம் இன் ப்ராப்பர் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இது ப்ராப்பர் ஆர்டர்ல எழுதிக்கலாம். ரியல் டேர்ம்
plus I after that imaginary part. ஓகேங்களா? அப்ப இதுல ரியல் பார்ட்ங்கிறது -3 plus I 2. Now the real part is -3. The imaginary part is 2. So point format. So point format பாத்தீங்கன்னா இத -3, 2 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதான் உங்களுடைய IZ. So Z, IZ ரெண்டும் calculate பண்ணிட்டோம். இப்போ Z plus IZ calculate பண்ணணும். So Z plus IZ is equal to, so நம்மளுடைய Z பாருங்க 2 plus 3I plus IZ. So IZங்கிறது -3 plus 2I எழுதலாம் இத. இது சிம்பிளிஃபை பண்றப்போ ரியல் பார்ட் கூடயும் இமேஜினரி டேர்ம்ஸ் கூடயும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அந்த வகையில உங்களுடைய ரியல் டேர்ம் 2ங்கிறது ரியல் டேர்ம், -3ங்கிறது ரியல் டேர்ம். ஸோ இந்த ரெண்டும் தான் ரியல் டேர்ம். சிம்பிளிஃபை தம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 - 3 இட் இஸ் -1. 3I plus 2I, ஸோ plus 5I. உங்களுடைய ரியல் பார்ட் -3, இமேஜினரி பார்ட் 5. இதை பாயிண்ட் ஃபார்மேட்ல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். The point is -1, 5. So இப்போ நம்மளுடைய டிவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல கொடுத்திருக்க Z, IZ, Z plus IZ இந்த மூணையுமே நம்மளுடைய ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எழுதிட்டோம். நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக பாயிண்ட் ஃபார்மேட்லயும் பக்கத்துல நோட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது ஆர்கன் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்றது டிஃப்ரெண்டா ஒண்ணும் இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து ஏர்லியர் கிளாஸஸ்ல கிராஃபிக்கல்ல கிராஃப் ஷீட்ல பாயிண்ட் பிளாட் பண்றது பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. இது எப்படி நம்ம ஆர்கன் பிளேன்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆர்கன் பிளேன், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் வரைங்க, தென் டிரா த ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரியல் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம ரியல் ஆக்சிஸா எடுப்போம். The y-axis-ங்கிறது imaginary axis. Shortly we denote RE that represent real axis. This represent imaginary axis. Otherwise remaining எல்லாமே சேம் தான். இது உங்களுக்கு 0, here positive side 1, 2, 3 நீங்க மார்க் பண்ணிக்கலாம். Here -1, -2 and so on. And upside direction of y-axis +1 and 2 and 3. And downward direction -1, -2, -3 and going. So உங்களுடைய first point பாருங்க. The first one is 2,3. 2,3. So plot this point, this sheet. 2,3. This is 2. This one is 3. So 2 and 3. இதுக்கு நேரே நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். இந்த பாயிண்ட் நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். நியர் ஆக்சுவலா இது இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இசட்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பொசிஷன் தான் இது. ஸோ இசட் பக்கத்துல எழுதிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்கேல் வச்சு அது ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு அந்த ஆரிஜினே அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நம்முடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இந்த லைன் வந்து ஸ்கூல்ல போட சொன்னா போட்டுக்கோங்க. அதர்வைஸ் இசட் மார்க் பண்ணா கூட போதும். அந்த ரெக்யர்ட் பாயிண்டோட பொசிஷன் அந்த பாயிண்ட்டுக்கு நியர்ல இசட்டா ஐஇசட்டா அப்படிங்கிறத மறக்காம எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய பொசிஷன். இதுதான் நம்ம ஆர்கன் பிளைன் நம்ம சொல்றோம். ஸோ இசட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது பக்கத்துல அந்த பாயிண்ட் ஃபார்மேட்டை நோட் பண்ணலாம். இட் இஸ் 2,3. நெக்ஸ்ட் நம்பர் ஐஇசட் -3,2. -3,2. It is -3, -3, 2. Here 1, 2. The point is here. So இதை round up பண்ணுங்க. -3,2.
இந்த பாயிண்ட் பக்கத்துல IZ ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இந்த லைன் ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் கீப் as it is. நம்ம பாயிண்ட் வந்து பிளேன்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். At Z plus IZ, point format -1,5. This is -1. இந்த origin extend பண்ணிக்கலாம். இந்த லைனை extend பண்ணிக்கிறேன். 4. This place is 4 and here 5. -1,5 is here. இந்த point. So point round up பண்ணதுக்கு அப்புறம் actually this point is Z plus IZ. Z plus IZ. Point format -1,5. So இவ்வளவு ரெப்ரசென்ட் பண்ணா போதும். இதுதான் நம்மளுடைய ஆர்கன் பிளைன். இதுல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிவிஷன் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Now division number 2. So division number 2 में same procedure down. Z minus IZ. Z minus IZ. Now Z இங்கிறது same Z தான். Z is equal to division number 1ல கொடுத்திருந்த same term தான் 2 plus 3i. First thing, IZ. So minus IZ is equal to minus of IZ. IZ value is already calculated. நம்ம ஏற்கனவே calculate பண்ணி வச்சிருக்கிறோம். IZ is equal to -3 plus 2i. -3 plus 2i. Minus வந்து inside bracket multiply பண்ணிடுங்க. So minus minus plus minus 2i. இது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் அந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது உங்களுடைய ரியல் பார்ட், திஸ் இஸ் இமேஜினரி பார்ட். இன்னும் ஸ்டாண்டர்டா எழுதணும்னா 3 plus 2i or I into 2. So anyway we can write. So the point format 2,3. Here the point format is minus 2i. Sorry, here minus 2. Plus I போடும்போது bracketல minus 2. உங்களுடைய point format 3, minus 2. Last one பார்த்தீங்கன்னா Z minus IZ. Z minus IZ. உங்களுடைய Z வந்து 2 plus 3i minus IZ. IZ வேல்யூ வந்து இந்த bracket வேல்யூ பாருங்க, -3 plus 2i. This is equal to 2 plus 3i minus bracket குள்ள multiply பண்ணிக்கோங்க, plus 3 minus 2i. ரியல் பார்ட் கூட சிம்பிளிஃபை பண்ணணும், இமேஜினரி டேர்ம் கூட சிம்பிளிஃபை பண்ணணும். This equal to உங்களுடைய ரியல் டேர்ம் 2 இந்த 3, 2 plus 3 5 plus 3i minus 2i, it is plus I. So இது பாயிண்ட் ஃபார்மட் பார்த்தா 5,1. இப்போ உங்களுடைய கொடுத்திருக்கிற எல்லா நம்பர்ஸுமே அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மட், அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்மட் அண்ட் பாயிண்ட் ஃபார்மட்லயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆர்கன் டயக்ராம் ரெப்ரசென்ட் மார்க் பண்ண வேண்டியதுதான். ஆர்கன் பிளேன்ல மார்க் பண்ணிடலாம். So draw the y-axis and draw the x-axis. So x-axis வரைஞ்சிருக்கும் and y-axis வரைஞ்சிருக்கும். So உங்களுடைய x-axis தான் real axis, y-axis தான் imaginary axis. Origin 1 is 2, 3, 4, 5. Here -1, -2,
minus 3 and so on in leftwards. Here plus 1, plus 2, 3, plus 4 and plus 5. And downward direction minus 1, minus 2, minus 3. So the points are 2, 3. The first one is 2, 3. So 2 on x-axis, 3 on y-axis. So the place in the place. See in the point the z. See z, the point format 2, 3. Minus iz, 3, minus 2. That's 3. Minus 2 downward direction varum. This point. Round panikkalam. Actually, the point represent minus iz. The point represent minus iz. See, po z minus iz. So z minus iz நம்ம calculate பண்ணது 5, 1. The 5, 1 mark பண்ணிடலாம். The place is here. Z minus iz. The point format 5, 1. Sometimes school la அந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட அப்படி ஜாயின் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணதோட அப்படியே வச்சுக்கலாம். ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்டோட பொசிஷன் இப்படி நேரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் கீப் ஆஸ் இட் இஸ். இப்ப டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. மேம் எஸ், இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல iz ஓட வேல்யூ 3 - 2 தானே மேம்? நீங்க -3 -2 ன்னு போடுறீங்க. தப்பாவா போட்டிருக்கேன்? இல்ல மேம், அதோட வேல்யூ கடைசி வேல்யூ 3 - 2 இல்ல, இங்க 3 - 2 தானே மேம்? 3 - 2. இங்க iz ஓட -3 + 2 கரெக்ட்டா போட்டுருக்கேன் பாரு. பிளஸ் x ஆக்சிஸ்ல 3 டா. x ல 3, y ல -2. இங்க மேம் இப்போ z - iz மேம். அப்ப iz ஓட வேல்யூ தானே மேம் இங்க போடணும். எது கேக்குற எனக்கு? இல்ல அந்த பேஜ் தான் மேம், அந்த பேஜ் தான். இந்த பேஜ்ல மேம் iz ஓட கடைசி வேல்யூ 3 - 2 தானே மேம்? இது minus iz மா. பாரு minus iz மைனஸ் இந்த மைனஸ் போட்டுருக்கேன். iz வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே மேம். தென் மைனஸ் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் ஓகே, இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறும். மைனஸ் பிளஸ் மைனஸா மாறும். இந்த 3 தான் அந்த ஃபார்மட் ரியல் பார்ட் பிளஸ்ன்னு எழுதுவோம். ரியல் ஆக்சுவலி நம்ம பாயிண்ட் ஆல்வேஸ் x plus iy தான். இதான் ரெக்டாங்குலர் ஃபார்மட். இந்த ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்ல பிளஸ் வச்சதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். மேபி உங்க டேர்ம் மைனஸ்ல இருந்தா கூட பிளஸ் எழுதிட்டு ரியல் இமேஜினரி கூட மைனஸ் சேர்த்துக்கணும். ஓகே மேம். அப்ப இதுல ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஓகே மேம். இப்ப டவுட்ஸ் கிளியர் தானே? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, சூப்பர். சோ பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாயிண்ட் மார்க் பண்ணதோட எனக்கு ஸ்கூல்ல சொன்னா ஓகே, இல்ல ஆரிஜின்ல இருந்து அதை ஜாயின் பண்ணி காட்டினா ஜாயின் பண்ணி காமிச்சுக்கலாம். இது ஜாயின் பண்ணி காட்டுறதுக்கு பேர் என்ன? உங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா நான் பேஜ் நம்பர் சொல்றேன், எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 56. 56 அந்த டாப்ல கார்னர்ல டாப்ல பாருங்க. some examples given. So in the back side page la solirpaanga, here are some complex numbers given and some of them are plotted in organ plane. So organ plane nalum organ diagram nalum same da. So ida next page la ungalku adha plot panni kaamichirpaanga. The complex number as a points, உங்களுடைய எக்ஸாம்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் as a points னா வேற எதுவுமே கிடையாது, சேம் கிராஃப் ஷீட் தான். நம்ம as usual procedure பாயிண்ட மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம்னா பாயிண்ட். இது பாயிண்ட், அப்படி பாயிண்ட்ல வச்சிட்டோம்னா இது பாயிண்ட் ஃபார்மேட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் as a vectors,
அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து லைனை ஜாயின் பண்ணி ஆரோ மார்க் போடுறது. ஆக்சுவலி இது ரெண்டுக்கும் சேர்ந்து தான் பேரு ஆர்கன் டயக்ராம். ஆர்கன் பிளேன்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ நம்ம இப்படியே நான் பாயிண்டா வச்சுட்டேன்னா அது வந்து பாயிண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. நான் ஜாயின் பண்ணி காமிச்சா வெக்டர் ஃபார்மேட்ல இருக்கு. தட்ஸ் ஆல். டவுட்ஸ் எது இருக்காமா? டவுட்ஸ் டவுட்ஸ் இல்ல இல்லாமா? இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Question number 3. The question number 3. Question number 3 is find the values of real numbers x and y if the complex numbers, உங்களுக்கு 2 complex numbers கொடுத்திருக்காங்க, first one and the second one are equal. நம்ம இதே பேட்டர்ன்ல ப்ரீவியஸ் கிளாஸோட எக்ஸாம்பிள் சம் கூட பார்த்தோம். இந்த மாடல் சம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்க கான்செப்ட் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புக் அவுட் சைட் சம் கேட்டா கூட நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சம் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். Find the values of the real numbers x and y if the complex numbers. Actually ரெண்டு complex number கொடுத்திருக்காங்க. So first one z1 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த complex number z2 ன்னு எழுதிக்கலாம். This one taken as a z1. So இந்த and-க்கு முன்னாடி z1. So after that it's fully taken as a z2. Given they are equal. So உங்களுக்கு equalங்கிறது given condition. நீங்க calculate பண்ண வேண்டியது find the real numbers x and y. X value and y value calculate பண்ணணும். So from the question we take z1 is equal to 3 minus I x minus 2 minus I y plus 2y plus 5. And number z2 2x plus minus 1 plus 2y y plus 3 plus 2y. Given these two numbers are equal, z1 equal to z2. So to find x and y, so two complex numbers are equal means that the number satisfies the condition. So z1 is equal to x1 plus i1 ங்கிற ஃபார்மட்ல இருக்கு. z2 is equal to x2 plus i2 ங்கிற ஃபார்மட்ல இருக்கு. So two complex numbers are said to be equal means these real parts are equal and imaginary parts are equal. இதான் ரிசல்ட். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்மேட், அதாவது ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்ங்கிற ஃபார்மேட்ல எழுதுறோம். சேம் வே z2 எழுதுறோம். எழுதின பிறகு இந்த ரிசல்ட் படி ரெண்டு ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணி காட்டுறோம், ரெண்டு இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணோம்னா we get two equations. நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். After that solving the two equations we get x and y. அதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு x y கிடைச்சிரும். இதான் சம் செய்யறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஓகே, நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த z1 அப்படிங்கிறத ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எழுதுறோம். z1 is equal to 3 minus I x minus 2 minus I y plus 2y plus 5. இந்த bracket first remove பண்ணிக்கலாம். 3x minus ix and minus இங்க பாருங்க minus y இருக்கு. இந்த minus y உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2y minus y again இந்த டேர்ம்குள்ள வந்தால் plus iy plus 2y plus 5.
ஸோ இந்த லைன்ல ரியல் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாமா? 3x ரியல் டேர்ம், I இல்லாததுலாம் ரியல் டேர்ம்ஸ், அண்ட் திஸ் ஒன் இஸ் ரியல் டேர்ம் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரியல் டேர்ம். இந்த 3 டேர்ம்ஸையும் ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. 3x minus 2y plus 5. அப்போ உங்களுக்கு ரியல் பார்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். நம்முடைய ஃபார்மட் படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட் பிளஸ் பிளஸ் தான் இருக்கணும். ஸோ நீங்க பிளஸ் போட்டுடலாம், ஃபர்ஸ்ட் ஐயும் எழுதிக்கலாம். தென் ஐ இருக்கிற டேர்ம்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுடைய இமேஜினரி டேர்ம்ஸ். ஸோ பாசிட்டிவ் டேர்ம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க நம்ம பிளஸ் ஐ எழுதிட்டோம். ஓகே, y ஹியர் பிளஸ் 2. நான் பிளஸ் ஐ இங்க வெளியே போட்டிருக்கோம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ். ஸோ Z1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்மேட் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் 3x minus 2y plus 5 plus I y plus 2 minus x. இதே ஃபார்மேட்ல Z2 எழுத போறோம். Now Z2 நம்பர் வந்து 2x plus minus 1 plus 2y y plus 3 plus 2y. 2x plus minus 1 plus 2y y plus 3 plus 2y. இதுலயும் first bracket remove பண்ணிடுங்க. 2x இந்த y inside multiply பண்ணால் இங்க plus தான் இருக்கு. Okay, minus y multiply பண்ணா we get I 2y plus 3 plus 2y. So collect all real terms and imaginary terms. இது real term and real term. And imaginary terms அதை different நீங்க மார்க் பண்ணி பாருங்க. So real terms full ஒரு bracketல எழுதுறோம். 2x minus y plus 3 plus I. உங்களுடைய imaginary term 2y plus 2. The second complex number Z2 உடைய standard format or rectangular format 2x minus y plus 3 plus I 2y plus 2. So what are given? The two complex numbers are equal. It is given. So complex numbers are equal means its real parts are equal and imaginary parts are equal. ரெண்டு real பார்ட்டும் சேமா இருக்கும், ரெண்டு imaginary பார்ட்டும் சேமா இருக்கும். So அந்த வகையில உங்களுடைய real part பார்க்கலாம். Previous உங்களுடைய real part next பாருங்க. இதான் real part. So equating real and imaginary parts. Real part short R or dot P வச்சுக்கலாம். Real part and imaginary part. So the real part 3x minus 2y plus 5. This equal to இங்குள்ள real part 2x minus y plus 3. So எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3x minus 2y plus 5. These three terms comes to left. Sign will change. So minus 2x plus y minus 3 equal to 0. So x could simplify பண்ணிடலாமா? It is x. Here minus 2y plus y. Simplify பண்ணா minus y. Plus 5 minus 3 plus 2 equal to 0. From this line, we can write x minus y equal to minus 2. This is noted as number 1 equation. Now equating the imaginary part now. The imaginary part in the Z1 is equal to y plus 2 minus x. Y plus 2 minus x equal to, here imaginary term is 2y plus 2. The right side term left la kondu vandrunga. Y plus 2 minus x minus 2y minus 2 equal to 0. So x term single term na irukku minus x. Y term simplify panna we get minus y plus 2 minus 2 get cancelled. So this equal to 0.
இதை -1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So multiply with -1 we get x plus y equal to 0. This is taken as a number 2 equation. Next work is solving these two equation 1 and 2 by using elimination method or substitution method or cross multiplication method. Method is our choice, but easy one is elimination method. So நம்ம 10th 9th ல அதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். So elimination method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். Write the first equation x minus y equal to -2. The second equation is x plus y equal to 0. So the y coefficient வந்து -1 plus 1 okay add பண்ணாலே நமக்கு cancel ஆயிடும். 2x equal to -2. X is equal to -2 divided by 2. We get x is equal to -1. Substitute x is equal to -1 in any one of the two equation. So இதுல எதையா ஒரு equation substitute பண்ணுங்க. We take x plus y equal to 0. X place la -1 plus y equal to 0. Therefore y is equal to +1. So answer highlight பண்ணுங்க. So answer x is equal to -1, y is equal to +1. இப்போ இந்த சம்ல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு டவுட்ஸ் கேட்கலாமா? இல்லை எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு புரியலைன்னா டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Having any doubts, ma?